ஹலோ மகிழ் மீடியா வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபம் சீரியலுடைய ரைட்டரை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ நீங்கள் எங்ககிட்ட கேட்ட நிறைய கேள்விகளை நம்ம இன்றைக்கி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். சார், உங்களை சந்தித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ கார்த்திகை தீபம் சீரியல் உங்களுக்கு அந்த கதை எப்படி தோணுச்சு, எப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க இந்த இது, அதை பற்றி சொல்லுங்கள் சார். என் பேர் பொங்கராஜ். நான் இதுக்கு முன்னாடி பூவே பூச்சுடவா தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ரைட்டிங் சீரியல். அதுக்கப்புறம் ரெட்டை ரோஜா, கோகுலத்தில் சீதை, அப்புறம் மாரி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது கார்த்திகை தீபம்ன்ற ஒரு சீரியல் பண்ணுறதுக்காக சேனல் என்னை கூப்பிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கிருஷ்ணகோழி அப்படின்னு பெங்காலில் ஹிட்டான சீரியல், அந்த சீரியலில் கொடுத்து ரீமேக் பண்ண சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த சீரியலில் நம்ம தமிழுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கார்த்திக் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வராரு. ஏன்னா கார்த்திகை பற்றி உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி செம்பருத்தி ஆஃபீஸ் இந்த சீரியலில் பெரிய ஃபேன் பேஸ் இருக்கிறதுனால இந்த சீரியலில் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக மாற ஆரம்பிச்சிது. ஸோ கேஸ்டிங் ஆரம்பிக்கும் போது தான் தீபான்ற அவங்களும் வர ஆரம்பித்தாங்க. ஸோ அப்போது ஆஸ்டிஸ் ஒரு ஏழை பெண்ணோட ஒரு பாடல் கதையிலேருந்து தான் இது ஆரம்பிச்சிது. ஸோ அப்படியே போகும்போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லவ் ஸ்டோரிக்கு மாற ஆரம்பிச்சிது. ஸோ தீபாவுக்கும் கார்த்திக்கும் எப்போ திருமணம் நடக்கும் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் வரும்போது ஆஸ்டிஸ் மேரேஜ் முடிஞ்சுது. ஆடியன்ஸ் பெருசாக அந்த பேரை ரொம்ப அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. கார்த்திக் தீபாலாம் எழுத ஆரம்பிச்சிருந்தாங்க. கார்த்திகை வச்சு நம்ம இன்னொரு சீரியல் ஒன்று ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சரி ஒரு புது முயற்சியாக சீசன் 2 மாதிரி போகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கும்போது சரி புது கதையாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு புது ஹீரோயின்றது தேவை. கார்த்திக்ன்றது நம்ம அதை கதையில் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட கார்த்திக் ஒரு ஃபேமிலி பேர் இந்த மாதிரி வேணும், ஜோடி வேணுன்றதுனால ஸோ நம்ம அந்த பேட்டர்னில் நமக்கு என்னென்னா தீபாவை சாகடிக்கிற மாதிரியான ஒரு கதையை உருவாக்க ஆரம்பித்தோம். ஸோ உருவாக்கி அப்படியே அதிலேருந்து சீசன் 2 ஆரம்பிச்சிச்சு. இப்போது சீசன் 2ல் ரன் ஆகிட்டுருக்குது. ஸோ இப்போ கார்த்திகை தீபம் பார்த்தீங்கன்னா வேறு ஆரிஜின்லேருந்து வந்ததுன்னு சொன்னீங்க. ஸோ இதை நீங்கள் இப்போ தமிழுக்கு நீங்கள் நம்ம தமிழ் இதுக்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி எழுதும்போது என்னென்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க சார்? அதில் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சேலஞ்சு அப்படின்றது போது நம்ம கார்த்திக் தான். ஸோ கார்த்திக்ன்றது ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, அவருக்குன்னு ஒரு பெரிய ஆடியன்ஸ் இருக்குது, சேனலுக்கும் கார்த்திக் மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஸோ அப்படின்னால கார்த்திக்காக ஒரு சூட்டபுளான நம்ம அந்த கோர் கதையை நம்ம எந்த விதத்துலையும் மாற்றாமல் ஸோ கார்த்திக்ன்றது கார்த்திக் பாயிண்ட் ஆஃபில் பார்க்குறதுக்கான ஆடியன்ஸ் அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. ஒரு கார்த்திக்குடைய ஆக்ஷன் எதிர்பார்ப்பாங்க, கார்த்திக்குடைய ஒரு லவ் ஸ்டோரி எதிர்பார்ப்பாங்க. கார்த்திக் மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறதுனால கதையில் நம்ம கார்த்திக் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொடுத்து எழுத ஆரம்பித்தோம். ஸோ அந்த கதையில் கார்த்திக் ஒரு இம்பார்ட்டன்ட், கார்த்திக் பாடுறது எப்போ தெரிய போகுது, ஸோ கார்த்திக் எப்படி அந்த பொண்ணை மணமுடிக்க போகிறாப்புல, ஸோ தீபா வீட்டுக்கு மேரேஜ் ஆகி வீட்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கார்த்திக்குடைய அம்மா ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ கார்த்திக் எப்படி அந்த பொண்ணுக்காக அந்த அம்மாவை அக்செப்ட் பண்ணிக்க வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி கார்த்திக்காக நம்ம அந்த கதையில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதுதான் நமக்கான பெருசாக பண்ணோம். மற்றபடி அந்த கிருஷ்ணகோழிலேருந்து கதை பாயிண்ட் நம்ம மாற்றிக்கல. ஸோ ஒரு மேரேஜுக்கு அப்புறம் கொஞ்சம் நிறையா மாற்றணும். பட் பேசிக்காக அந்த கருப்பு பொண்ணும் பாடல்ன்றது நம்ம ஒரிஜினல்லேருந்து நம்ம எடுத்தது, அதில் நம்ம மாற்றிக்கல. கார்த்திக்காக கொஞ்சம் நம்ம நிறையா இதெல்லாம் மாற்ற ஆரம்பித்தோம். கார்த்திக்கோட அம்மாவை கதையில் எதுக்கு சார் சாவடிச்சிங்க? ஆக்சுவலாக நிறைய ஆடியன்ஸ் அதை இது பண்ணுறாங்க, கேட்குறாங்க. ஸோ அவங்கள நீங்கள் சாவடிப்பீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கவே இல்லை அவங்க. பட் எதுக்காக அவங்கள சாவடிச்சிங்க? அதில் இப்போ கார்த்திக்குடைய அம்மான்றது இப்போ சடனாக இறந்தாங்கன்றது பெரிய ஒரு ஆடியன்ஸுக்கு பெரிய இதுவாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் அந்த கேரக்டரை கில் பண்ணுன்ற நோக்கத்தில் கில் பண்ணலை. ஆக்சுவலாக கும்பாபிஷேகம் நிற்கணும் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணும்போது எப்படி நிற்காட்டலாம் அப்படின்னு நிறைய விஷயங்கள் யோசித்தோம். நிறைய விஷயங்கள் டே பை டே நிறைய விஷயங்கள் யோசித்தோம். கடைசியாக தான் கார்த்திக்குடைய அம்மா சாகடிக்கலாம் அப்படின்றது டீம் எல்லாம் சேர்ந்து நாங்கள் முடிவு பண்ணோம். சரி ஓகே, ஏன்னா கும்பாபிஷேகம் நிற்கணும், கடை ஜேர்னி பண்ணலாம். நம்ம இன்னும் கதையை ஜேர்னி பண்ணுறதுக்கு ஒரு லாங் ஜேர்னி தேவைப்படுது. கார்த்திக்குடைய கும்பாபிஷேகம் நடந்துருச்சுன்னா கார்த்திக்குடைய ஜேர்னின்றது ரொம்ப கம்மியாகிடுது. அதை முடிச்சிட்டாப்புல, கார்த்திக் வந்தாப்புல கும்பாபிஷேகம் முடிச்சிட்டாப்புல, இப்போ என்ன வேலைன்னு கொஸ்டின் கேட்டக்கூடாது. அந்த ஜேர்னிக்காக ஒரு 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 ஃபீலிங், ஒரு எமோஷனுக்காக நம்ம அந்த அம்மாவை கதையில் சாகடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அந்த அம்மா சாகலை, அந்த அம்மா தான் பையன் ஜெயிக்கிறதுக்காக தான் உயிரை அவங்களே தியாகம் பண்ணுவாங்க. ஸோ வரப்போகிற எபிசோட்ஸில் அம்மாவை திரும்ப கொண்டு வருவீங்களா சார்? இல்லை, அம்மா இதுக்கப்புறம் அம்மா வருவாங்க அப்படின்றது நான் கனவு சீனில் மட்டும்தான் வர முடியும். ஏன்னா கதை இறந்துட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க உயிரோடு இருக்குன்னு சொல்கிறது அது கதையிலும் கேட்கல, சாத்தியக்குள்ள. பட் கதையில் என்னவாலும் நடக்கலாம். நாளைக்கு நடக்கிற விஷயங்கள் நம்ம எதையும் இப்போ சொல்லவும் முடியாது. அதனால் அதை நான் சொல்லலை. பட் கனவு காட்சிகள் அம்மா வருவாங்க. அது ஆடியன்ஸோட நான் கமெண்ட்ஸில் படித்தேன். நிறைய பேருக்கு அம்மா வரணும் சார்னு எதிர்பார்க்குறாங்க. சரி, எந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஏதாவது கனவு சீன் சொல்லி அந்த அம்மா ரீக்ரியேட் பண்ணலாம், அந்த அம்மா ஞாபகத்தில் நம்ம வந்துடலாம், ரேவதி கிட்ட பேசுகிற மாதிரி வரலாம். எந்த அளவுக்கு அந்த அம்மாவை திருப்பி கொண்டு முயற்சி பண்ண முடியும் பேசிட்டு தான் அது ஒன்றும் பிரச்சனை. ஃபர்தர் சீக்வன்ஸ் அது வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஒரு ரைட்டிங் எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த கதைக்கு கார்த்திக் ஏற்ற மாதிரி அவர் உங்களுக்கு எல்லாமே அடாப்ட் ஆகிருக்காரா, கோஆப்ரேட் பண்ணுறாரா? ஆக்சுவலாக கார்த்திக்
அப்படின்னு வந்து நமக்கு என்னென்னா அந்த ஷோ கார்த்திகாவில் ஐடென்டிஃபை ஆகுது. இப்போ நீ கார்த்திக்ன்றதுனால நீங்கள் இன்டர்வியூ கேட்க வந்துருக்கீங்க. இந்த ஷோ வந்து ஒரு பப்ளிக் ஒரு 10 பப்ளிக்கை தாண்டி ஒரு கமெண்ட்ஸோ எதமோ வரணும் காரணம் கார்த்திக் தான். ஆக்சுவலாக இந்த ஷோ நாங்கள் பிகினில் எடுக்கும்போது கிருஷ்ணகோழி எடுக்கும் போது வந்து கார்த்திகை தீபம்லாம் வைக்கல. கார்த்திக் வந்ததுக்கப்புறம் தான் வந்து கார்த்திகா மாறுச்சு. அதனால அவருடைய ஒரிஜினல் பேர் கார்த்திக் ராஜ். ஸோ அதனால் கார்த்திகாவே நாங்கள் அதை பேரை வச்சோம். சார் கார்த்திக் தீபா வச்சு தீபான்னு வச்சு தீபம் வச்சு அந்த மாதிரி கார்த்திக் தீபம் தான் ப்ரெசென்ட் பண்ணோம். அவர் பழகிறது ரொம்ப ஒரு தன்மையானவர் தான். அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவர் ஒரு சீன் கரெக்ஷன்ஸ் சொல்லட்டும், ஒரு ரைட்டருக்கு நல்லா ஃபீல் பண்ணி எழுதக்கூடிய ஆக்டர் தான். ஒரு டைரக்டர் என்ன கேட்குறாரோ மேக்ஸிமம் அதை பண்ணி கொடுப்பாரு. சில சீனில் சஜஷன்ஸ் கருத்துக்கள் வரும். அது ஒரு ஆரோக்கியமான கருத்துக்களாக தான் இருக்கும். சார் இந்த சீனை எப்படி படித்தா நல்லா இருக்குமா சார் அப்படின்னு இல்லை சார் இந்த கதையில் இடிக்கிறேன், கதையில் டிஸ்டர்ப் பண்ணால் வேண்டாம் சார். ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிடு. கதைக்கு எந்த விதமான இடையூறுகளோ அதெல்லாம் எந்த விதமும் இம்ப்ரூவைஸ் பண்ணுவார். ஒரு ஆக்டிங்காக வந்து ஒரு காஸ்டியூமில் ரொம்ப மெனக்கெடுவார். ஒரு மேக்கப் இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்துவார். ரொம்ப பர்ஃபெக்ஷனாக இருக்கும்னு ஆசைப்படுவார். பிகாஸ் காரணம்னா வந்து என்னோடய ஃபேன்ஸ் வந்து ஒரு ராயலாக இருக்காங்க சார். என்னை பார்க்கும்போது என்கிட்ட ஒரு நேர்மையை எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த நேர்மையை நான் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவருடைய சீன்ஸ் அவருடைய போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கவனம் செலுத்துவார் சார். என்னுடைய சீன்ஸ் இந்த மாதிரி வேண்டாம் சார், என்னுடைய ரசிகர்கள் வந்து வேணான்னு சொல்லுவாங்க, ஆடியன்ஸ் வேணான்றது அவர் ரொம்ப மெனக்கெடுவார். அது அவருக்காக இல்லை, அவருடைய ஃபேன்ஸுக்காக தான். ஸோ அவர் ஃபேன்ஸுக்காக அவர் ட்ரூவாக இருப்பார். அது கதையிலையும் சரி, அது வந்து ஒரு மேக்கிங், ஒரு மேக்கப், ஒரு காஸ்டியூம்ஸ், இந்த மாதிரி அவருக்கு என்னென்ன பர்ஃபெக்ஷன் இருக்குமோ எல்லா விஷயங்களுமே இருக்கும். உதாரணமாக டப்பிங்கில் கூட ரொம்ப ஜெனியூனாக பேசுவார். அந்த சீனில் வந்து அவர் வந்து அந்த ஃபீலு அந்த எமோஷனாக இருந்தால் டப்பிங் கூட நம்ம ரொம்ப ஒரு டைம் எடுத்து நிதானமாக பேசக்கூடியவர். அந்த சீன் பார்ப்பார். உதாரணமாக சில சீரியலில் எமோஷனில் போன சீனில் இந்த சில தவறுகள் நடக்கும், அதை சுட்டி காட்டுவார். சார் இதே மாதிரி சார் நான் போன எபிசோடில் வந்து இதில் வந்து நான் இந்த மாதிரி நான் பேசலை சார், ஸோ இந்த மாதிரி டயலாக் வருது சார், தப்பு சார், உடனே டக்குன்னு நம்ம மாற்றிப்போம். அந்தளவு அவருடைய கேரக்டரை ஒரு ஜெனியூனாக அவருடைய ஃபேன்ஸுக்காகவே அதை வடிவமைச்சு கொண்டு வந்திருப்பார். அந்த வகையில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கார்த்திக் கிடைச்சிருன்றது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டு தான். ஏன்னா கார்த்திக் இல்லைனா இந்த ஷோ இட்ஸ் ஒரு ஆர்டினரி ஷோ. கார்த்திகால தான் இது ஒரு ஸ்பெஷல் ஷோவாக மாறிச்சு. ஸோ இதுக்கப்புறம் கதை வந்து எப்படி சார் போகும், கதையோட போக்கு எப்படி போகுன்றதே எங்கள் ஆடியன்ஸ்க்காக சொல்ல முடியுமா சார்? இதுக்கப்புறம் நம்ம எப்படி கதை போகுது அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து கார்த்திக்குடைய ட்ரூத் ரெவலேஷன் நோக்கி தான் கதை போக ஆரம்பிக்குது. ஏன்னா ஆடியன்ஸ் எதிர்பார்க்கறது வந்து எப்போ உண்மை தெரியும். இது ஆக்சுவலாக வந்து இதை நம்ம கதையை நாங்கள் பிச் பண்ணும்போது என்னன்னா வந்து ஒரு மாமியார் வெஸ் மருமகன் கதையை தான் பிச் பண்ணோம். ஆரம்பத்தில் வந்து ஒரு மாப்பிள்ளை படம் மாதிரி தான் ஆரம்பித்தோம். பட் அந்த உண்மை தெரியாத வரைக்கும் அந்த கதைக்குள்ளே வரல. நாங்கள் எப்போ அந்த உண்மை தெரியுதோ, கார்த்திக் தான் வந்து இந்த வீட்டுடைய மாப்பிள்ளை தாய் மாமன் அப்படி அந்த உறவு முறை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சாமுண்டி ஸ்ரீக்கும் விஸ் கார்த்திக்கும் கதை மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால் அந்த கதையை ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற கதை அந்த கதை தான். ஸோ அந்த கதையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் சேனலும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் கார்த்திக்குடைய உண்மையை தெரிஞ்சு எதிர்பார்க்க நோக்கி கதை போயிட்டுருக்கு. அதே சமயம் ரேவதி வந்து கார்த்திகை விரும்ப ஆரம்பிச்சிட்டான். ஸோ விரும்ப ஆரம்பித்தப்போ அவளுக்கு கார்த்திக்கு ஒரு முதல் திருமணம் ஆயிடுச்சுன்ற உண்மையை வந்து தெரியக்கூடும். ஸோ அப்போ தன்னை கொஞ்சம் சின்ன அப்செட் ஆனாலும் முதல் மனைவி மாதிரி தீபா மாதிரி தன்னை மாற்றிக்க ஆரம்பிக்கிறான். எப்படி அவர் மனசில் தீபா இருந்தாலும் அதே மாதிரி தீபாவோட ஒரு படி நான் மேலே இருந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ரேவதி தீபா மாதிரியான விஷயங்களை ஈடுபடுவாள். ஸோ அதை நோக்கி அப்படியே கதை போயிட்டுருக்கோம். சுவாரஸ்யமாக போகும். தேங்க்யூ சார். உங்களோட பிஸி ஷெட்யூலில் எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ நேரம் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க. ஸோ எங்களுடைய ஆடியன்ஸ்கிட்டேருந்து வர கமெண்ட்ஸை திரும்பவும் நான் அவங்க வந்து மீட் பண்ணி இதை பற்றின அப்டேட்க்கு நாங்கள் கண்டிப்பாக இன்னொரு தடவை வருவோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப தேங்க்யூ.